All is delight, always delight. வாய்ஸ் ஆஃப் EGR. வாழ்க்கையிலே நாம் எதை அடையணும், எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லார்கிட்டேயும் இருக்குது. அந்த சிந்தனையில் அதற்குண்டான மார்க்கம், வழி எப்படி கிடைக்கும், இதை பற்றி நாம் சிந்திக்கிறோம். சில பேருக்கு மற்றவர்களுடைய அறிவுரையின் மூலமாக கிடைக்கும், சில பேருக்கு சுய முயற்சியால் கிடைக்கும். அவையெல்லாம் சித்திக்க வேண்டாமா? சித்திப்பதற்கு என்ன செய்யணும்? மனதில் அதை நான் நிச்சயம் அடைவேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கணும். அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது நம்ம மூச்சு இருக்குல்ல, அந்த மூச்சினுடைய ஒரு பரிமாணத்தை சரியாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா வாசி யோகம்னு சொல்லுவாங்க. அந்த வாசி யோகத்தில் நம்மை முழுவதும் ஈடுபடுத்தி அதை நாம் அதை செய்து பார்த்து அந்த வாசி யோகம் செய்கிற பொழுது நாம் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு திரும்ப திரும்ப அதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் எழுந்த உடனே காலையில் இந்த வாசி யோகத்தை பண்ணணும். அதற்கு பெரிய ப்ராக்டிஸ் எல்லாம் வேண்டியதே இல்லை. சாதாரணமாக நம்மளே மூச்சை அடக்கி மூச்சுக்குள்ளே உள்ளுக்கு இழுக்கிற பொழுது தேவையை கூறி அது எனது என்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போட்டு மூச்சை கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளுக்கு அடக்கி அதன் பிறகு நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி அந்த மூச்சு காற்றை வெளியே விடணும். இதுதான் அதனுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி வியாபாரமாகிடுறாங்க. ஆகையினால நாம் தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த மாதிரி வாசி யோகத்தை மூச்சை உள்ளிழுக்கிற பொழுது இன்றைய காரியம் நமக்கு ஜெயிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே உள்ள அடக்கி இன்றைக்கி நான் நினச்சதெல்லாம் செய்து முடிச்சிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை அதில் வேர்த்தி கடைசி நேரத்தில் எல்லாம் எனக்கு ஜெயமாகுன்ற ஒரு பெருமூச்சோடு அந்த காற்றை விடுங்க. இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும். எல்லாம் இன்பமயம். மீண்டும் சந்திப்போம்.